2172 கோடி ரூபாய் கடன், 579 கோடி ரூபாயில் செட்டில்மெண்ட். கேள்விக்குறியில் அரசு சொத்து மறுசீரமைப்பு நிறுவனம். NARCL கடன் தவறிய நிறுவனத்துடனேயே குறைந்த தொகையில் கடன் தீர்வு. விலை கண்டறிதல் இல்லாமல் செட்டில்மெண்ட் செய்ததா? ஜி நியூஸ் வசமுள்ள ஆவணங்களில் அதிர்ச்சி தகவல். ஒரு அரசு சொத்து மறுசீரமைப்பு நிறுவனம் எந்தவித விலை கண்டறிதல் செயல்முறையும் மேற்கொள்ளாமல் அதே கடன் தவறிய நிறுவனத்துடனேயே கடனை செட்டில்மெண்ட் செய்துள்ளது. அரசு துறைகளில் ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் ஏல முறை பின்பற்றப்படும் நிலையில் இந்த அரசு நிறுவனம் ஏலம் நடத்தவே முன்வரவில்லை. இதன் விளைவாக பொதுமக்களின் பணத்திற்கு பெரிய இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வங்கிகளிலிருந்து கடன் பெற்று அதை திருப்பி செலுத்தாமல் இருந்த மற்றொரு நிறுவனம் ஆக்சன் குளோபல் பிரைவேட் லிமிடெட். ஆக்சன் குளோபல் பல வங்கிகள் அடங்கிய கூட்டமைப்பிலிருந்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கடன் பெற்றது. அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாமல் போனதால் அந்த கடன் பின்னர் NPA ஆக மாறியது. கடனை காலத்தில் திருப்பி செலுத்தாததால் கணக்கு NPA ஆக மாறி வழக்கு திவால் நீதிமன்றமான தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயம் சென்றது. பின்னர் ஆக்சன் குளோபல் அதற்கு எதிராக மேல்முறையீடு செய்தது. ஆனால் NCLAT கடன் தவறலை மிக கடுமையானதாக கருதியது. அதன் பின்னர் வழக்கு உச்சநீதிமன்றம் சென்றது. அங்கும் NCLAT உத்தரவில் தலையிட உச்சநீதிமன்றம் மறுத்தது. நீதிமன்றம் மற்றும் மேல்முறையீட்டு அமைப்புகள் வழியாக சென்ற இந்த கடன் பின்னர் அரசு சொத்து மறுசீரமைப்பு நிறுவனமான நேஷனல் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி லிமிடெடுக்கு மாற்றப்பட்டது. NARCL என்பது சிக்கலில் உள்ள கடன்களை மீட்டெடுக்கும் தளமாக செயல்படுகிறது. வங்கிகளின் பெரிய வாராக்கடன்களுக்கு தீர்வு திட்டங்கள் இங்கு செயல்படுத்தப்படுகின்றன. ஜி மீடியா வசமுள்ள ஆவணங்களின்படி NARCL மீட்டெடுக்க வேண்டிய தொகை 2172 கோடி ரூபாய். மேலும் கடன் வழங்குனர்கள் குழுவின் 100% வாக்குரிமையும் NARCL வசம் இருந்தது. அதாவது நிதி கடன் வழங்குனர்கள் மீது முழு கட்டுப்பாடும் NARCLுக்கே இருந்தது. இருப்பினும் அந்த ARC நிறுவனமான NARCL வெறும் 579 கோடி ரூபாய்க்கு ஆக்சன் குளோபல் நிறுவனத்துடனேயே கடன் செட்டில்மெண்ட் செய்துவிட்டது. எளிய வார்த்தைகளில் சொல்வதானால் ஆக்சன் குளோபல் 2172 கோடி ரூபாய் கடன் பெற்று வெறும் 579 கோடி ரூபாய் செலுத்தி முழுமையாக விடுபட்டது. இதன் மூலம் அரசு நிறுவனம் பொதுமக்களின் பணத்தில் சுமார் 1600 கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இப்போது எழும் கேள்வி, பொதுமக்களின் பணத்தை இழக்கச் செய்யும் வகையில் NARCL விதிமுறைகளை புறக்கணித்ததா? கடன் செட்டில்மெண்டிற்காக NARCL எந்தவித விலை கண்டறிதல் செயல்முறையையும் மேற்கொள்ளவில்லையா? 2172 கோடி ரூபாய் கடன், 579 கோடி ரூபாயில் செட்டில்மெண்ட். NARCL விலை கண்டறிதல் செயல்முறையை மேற்கொண்டு ஏல முறையில் கடனை விற்பனை செய்திருந்தால் 579 கோடி ரூபாய்க்கு பதிலாக 1000 கோடி ரூபாய் அல்லது 1500 கோடி ரூபாய் வரை யாராவது ஏலம் போட்டிருக்கலாம். ஆனால் அரசு நிறுவனம் யாருக்கும் ஏலம் போட வாய்ப்பே வழங்கவில்லை. NARCL மற்றும் திவாலான நிறுவனமிடையே ஏதேனும் உடந்தை இருந்ததா? அதனால்தான் வாராக்கடன் மீட்புக்கான ஏல நடைமுறை பின்பற்றப்படவில்லையா? ஆவணங்களை ஆய்வு செய்தபோது ஆக்சன் குளோபல் நிறுவனத்திற்கு சோனிப்பட்டில் முக்கிய இடத்தில் சுமார் 30 ஏக்கர் நிலம் இருப்பதும் சுமார் 300 கோடி ரூபாய் காப்பீட்டு தொகை வரவேண்டி இருந்ததும் தெரிய வந்துள்ளது. இந்த அம்சங்கள் அனைத்தும் ஏல மதிப்பை மேலும் உயர்த்தி இருக்கும். அப்படியானால் 579 கோடி ரூபாயை விட அதிகமான தொகை கிடைத்திருக்க வாய்ப்பிருந்தது. ஆனால் கடன் செட்டில்மெண்ட் செய்யும் போது இந்த விவரங்களை NARCL உறுதிப்படுத்தியதற்கான ஆதாரங்கள் இல்லை. இதுவரை தனியார் சொத்து மறுசீரமைப்பு நிறுவனங்கள் கடன் செட்டில்மெண்ட் செய்யும் போது முறைகேடுகள் நடக்கின்றன என்ற குற்றச்சாட்டுகள் மட்டுமே எழுந்தன. அதனால்தான் சுமார் 3 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு NARCLஐ உருவாக்கியது. ஆனால் இப்போது அரசு சொத்து மறுசீரமைப்பு நிறுவனமே கேள்விக்குறியாகியுள்ளது. NARCL மேற்கொண்ட இந்த கடன் செட்டில்மெண்ட் தொடர்பாக இன்னும் பல அதிர்ச்சி தகவல்களை விரைவில் வெளியிட உள்ளோம். பரிவேஷ் வாத்ஸ்யாயன், சிறப்பு விசாரணை குழு, ஜி மீடியா.